இப்போது சிஐடி சங்கம் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அது என்ன மாதிரி செயல்பட போகுது, அங்கே என்ன மாதிரி கோரிக்கைகளை நீங்கள் முன்னிறுத்த போகிறீங்கன்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். பொதுவாக சிஐடியை பொறுத்தளவில் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம், அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்கணும். அது பொது கோரிக்கை. அதை பொதுவாக அரசாங்கத்திடம் தான் எழுப்ப முடியும். இந்த பேச்சுவார்த்தைகளும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம். ஏன்னா அரசாங்கம் முழுமையாக பணம் கொடுத்தால்தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையில் அதை சொல்லுவோம். அதோடு நாங்கள் முக்கியத்துவம் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் சிஐடியை பொறுத்தளவில் சில கோரிக்கைகளை இலக்காக வைத்து சில பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊதிய ஒப்பந்தங்களிலும் ஒரு இலக்கை தீர்மானிப்போம். அதுபோல் இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் சிஐடியுடைய இலக்கை பொறுத்தளவில் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எந்த ஓய்வூதியமும் இல்லை. எனவே எல்லோருக்கும் ஓய்வூதியம் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்துவோம். இந்த அகவிலைப்படி உயர்வு, எல்லோருக்கும் மருத்துவ காப்பீடு, எல்லோருக்குமான ஓய்வூதியம் என்ற இந்த கோரிக்கைக்காக பெரிய அளவு அரசாங்கத்தை நிர்பந்திக்கக்கூடிய பணிகளை நாங்கள் ஊதிய ஒப்பந்தத்தின் போது செய்வோம். இதற்கு மேலே ஊதியத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்விலே பிரச்சனை ஏற்பட்டு 8 நாள் வேலை நிறுத்தமெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு போன்ற ஊதிய ஒப்பந்தத்திலே பே மேட்ரிக்ஸ் என்பது கிடைச்சிருக்குது. இப்போ அமைச்சரை பொறுத்தளவில் அமைச்சர் பேசக்கூடிய இடங்களெல்லாம் நாங்கள் அதிகமாக சம்பளம் கொடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொதுத்துறைகள், அது அரசு துறையாக இருக்கட்டும், அதே போல் மின்வாரியம், இதோடு ஒப்பிடும் பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் இன்னும் குறைவான சம்பளம் தான் வாங்குகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு மாநகராட்சியில் குப்பை லாரியை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் பெறக்கூடிய சம்பளம் கூட இல்லை என்பதுதான் நாங்கள் கடந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலும் சொன்னோம். அந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குது. அதாவது சம்பளம் கொடுக்கக்கூடிய மெத்தடில் பே மேட்ரிக்ஸ் வேணால் சரியாக இருக்கோ தவிர நான் அடிப்படை சம்பளம் என்ற விஷயங்களில் பிரச்சனை என்பது இருக்கிறது. அதே மேலே நிறைய பே அனாமலி இருக்கிறது. இந்த பே அனாமலியெல்லாம் கரெக்ட் பண்ணி சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும். அதே போல் இன்னும் போன ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டு அமுல்படுத்தாத பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும். குறிப்பாக பதவி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் இன்னும் குளறுபடிகள் என்பது இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். அதே போல் வாரிசு வேலை, காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது என்ற மிக முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம். எனவே சிஐடியை பொறுத்தளவில் ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படி உயர்வு, ஓய்வூதியம் முறைப்படுத்துவது, புதிய பென்ஷன் திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவது, சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும். சம்பளத்தில் நிறையா பே அனாமலி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழிலாளிகளுக்கு பே அனாமலி என்றாலே என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ சம்பளம் வருகிறது என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் நிறையா குளறுபடிகள் என்பது இருக்கின்றது. அந்த குளறுபடிகளையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஊதிய பேச்சுவார்த்தையில் பிரதானமாக வலியுறுத்தப் போகிறோம். இதுக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு என்பது கொடுக்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே பொதுவாக வைத்த கோரிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே அரசாங்கம் வைத்த கோரிக்கைகளிலே ஒரு முறையான முடிவு எடுக்கணும். இந்த பேச்சுவார்த்தையை அவங்க ஒரு ஏதோ பேரளவுக்கான பேச்சுவார்த்தையாக நடத்தக்கூடாது. அமைச்சருக்கும் சரி, இல்லாவிட்டாலும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, பேச்சுவார்த்தைங்கிறது முழுசாக நடக்கணும். பேச்சுவார்த்தை பேரளவிற்கான பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடாது. கடந்த கால பேச்சுவார்த்தைகளெல்லாம் 10 நாட்கள் 12 நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு. எனவே பேச்சுவார்த்தை முறையாக நடக்கணும். ஏற்கனவே இந்த ஊதிய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலே ஆகிப்போச்சு. ஏற்கனவே 3 ஆண்டு ஒப்பந்தம் 4 ஆண்டு ஒப்பந்தமாக மாற்றப்பட்டது. இப்போ 4 ஆண்டு முடிந்தும் கூட கிட்டத்தட்ட 1.25 வருடம் ஆகிவிட்டது. அதனால் இதுக்கு பூரா முழுமையான நிலுவைத் தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே தீர்க்க வேண்டும் என்பதுதான் சிஐடியுடைய நிலைப்பாடு.